வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, மோகன்ஜி அப்படின்னு ஒரு டைரக்டர். அந்த டைரக்டர் வந்து சுகிசிவத்தை பற்றி மிகவும் தரக்குறைவாக ஒரு விஷயம் பேசி வச்சுருக்கிறான். அந்த செய்திகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். மோகன்ஜி அப்படின்னோடனே ஏதோ மரியாதையாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அவன் இனிஷியலை பின்னாடி போட்டு வச்சுருக்கிறான். நான் கிருஷ்ணவேல் டிஎஸ்ன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது மாதிரி அவன் இருந்தாலும் வந்து மோகன் இந்த ஆங்கில ஜி அப்படின்னு போட்டிருக்கான். இங்கே ஜின்றது அவங்க அப்பா பேர் இனிஷியல். நிறைய பேர் வந்து நான் இன்னொரு சேனலில் பேசும்போது அவன் என்ன பேர் விளக்குமாறு அவனுக்கு என்ன ஜின்னு ஒரு மரியாதை வேண்டி கிடக்கா அப்படின்னாங்க. அது அப்படி சொன்னால் தான் புரியுது மக்களுக்குன்றதுக்காக தான் அந்த சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. வெறும் மோகன்னு சொன்னால் எந்த மோகன்னு தெரியாது. மோகன் ஜி என்பது மரியாதைக்கு சொல்ல அவனோட இனிஷியல். அது என்ன செய்தின்றதை இன்றைக்கி பார்ப்போம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. ஒரு பொதுக்கூட்டத்தில் இந்த மோகன்ஜியை வந்து ஒரு பெரிய இவன் சொல்லி கூப்பிட்டு அவனை பேச வச்சுருக்கிறாங்க. அது வந்து ஒரு வகையான சாதி கூட்டம்னு வைங்களேன். அப்போ அவங்க இந்த மாதிரி ஆளை தானே கூப்பிடுவாங்க. அவருக்கு அந்த ஆளை கூப்பிட்டு பேச சொன்ன போது மேடையில், ஓப்பன் மேடையில் வச்சு என்ன பேசியிருக்கிறாங்கன்னா, இந்த நாத்திகர்களை கூட நாம் விட்டுவிடலாம், அவர்களால் தான் நாம் வந்து கடவுள் நம்பிக்கையை பற்றி எல்லோரிடமும் எடுத்து பேச முடிகிறது. ஆனால் சுகிசிவம் போன்ற ஆன்மீகம் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய ஏமாற்றுக்காரர்களை நாம் அடையாளம் பார்த்துக்கணும். அவர் பாருங்கள், ஆன்மீகம் பேசுகிறேன்னு சொல்லிக்கிட்டே என்ன சொல்கிறாரு, பழனி கோயிலில் இருப்பது முருகன் இல்லை, அது போகரோட சிலை, போகரை தான் அங்கே கும்பிட்றாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. இவரை நம்ம விட்டு வைக்கக்கூடாது, இவரை சூரசம்ஹாரம் செய்ய வேண்டும் அப்படின்றோம். சம்ஹாரம்னா என்ன அர்த்தம்? கொலை. இவரை கொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். ஓப்பன் மேடையில் ஒருத்தன் வந்து மைக்கை பிடிச்சி, ஏன்னா இதுவும் இந்த பேச்சு இன்னும் அவர் நேற்று என்னவோ பேசினதெல்லாம் இல்லை, அவர் பேசி ஒரு 6 மாதம் இருக்கும். இதை இப்போ வந்து எடுத்துக்கிட்டு இந்த சுகிசிவம் போன்றவர்களை சூரசம்ஹாரம் நாம் செய்யணும், அப்போ தான் வந்து அடங்குவாங்க, இல்லைன்னா அடங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் மேடையில் பேசுகிறான். அப்போ இவனை என்ன செய்யலாம்? சரி, ஐயா சுகிசிவம் சொன்னது சரியா தப்பா அப்படின்ற செய்திக்கு முதல்ல வருவோம். முதல்ல பார்த்திங்கன்னா, பழனியில் இருக்கக்கூடிய கோயில் வந்து முருகன் கோயிலே கிடையாது. அதுதான் உண்மை. அது அவர் சொன்னதில் பாதி உண்மை. அது இன்னொரு பாதி வந்து அவர் போகரோட சிலைன்னு சொன்னார். அது போகர் சிலையெல்லாம் கிடையாது. முதல்ல போகர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் வந்து இந்தியாக்காரரே கிடையாது, அவர் சைனாக்காரரு. சைனாலேருந்து சித்த வைத்தியம்லாம், சித்த மருந்து இதெல்லாம் கற்றுக்கணுன்றதுக்காக அங்கேருந்து இங்கே வந்தவர். சரியா, வந்தவரை இங்கே அவரையும் சித்தரில் 18 சித்தர்களோட லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க நம்ம ஆளுங்க. அவர் அதுக்கப்புறம் இப்போ திரும்பி போனாரா, இங்கேயே இருந்தாரான்றதை பற்றின செய்திகள்லாம் நமக்கு தெரியாது. போகர் என்பவர் ஒரு சைனாக்காரர். அதை முதல்ல நம்ம மனசில் வச்சுப்போம். ரெண்டாவது, பழனி கோயில் வந்து முருகன் கோயிலா அப்படின்னு கேட்டால் முருகன் கோயிலெலாம் கிடையாது. அது வந்து ஒரு பௌத்த கோயில். பௌத்த கோயில்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, புத்த மதத்தில் பல்வேறு 8 வடிவங்கள் இருக்குது. அந்த 8 வடிவங்களில் ஒரு வடிவம் வந்து குமாரபுத்தா அப்படின்னு பேர். 2வது வடிவம், முதல் வடிவம் அவலோகிதீஸ்வரா அப்படிம்பாங்க. அவலோகிதீஸ்வரான்னா புத்தரை ஒரு இளவரசர் போல் ஒரு பணக்கார உடையோடு வணங்கக்கூடிய ஒரு வடிவம். அந்த வடிவத்துக்கு நீங்கள் சங்கு சக்கரத்தையும் கையில் கொடுத்துட்டிங்கன்னா அது மகாவிஷ்ணுவாக மாறிடும். அவ்வளோதான் விஷயம். அவர் வந்து கையில் தாமரைப்பூ வச்சுருப்பார். சரியா, புத்தருடையது தான் தாமரை. அதை திருடி பாஜகக்காரன் வச்சுக்கிட்டு தாமரை எங்கே சின்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். அவலோகீஸ்வரர் அப்படின்ற அந்த வடிவம் தான் நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் திருப்பதியில் பார்க்கக்கூடிய வடிவம். சரிங்களா. ரெண்டாவது வடிவம் தான்
குமரபுத்தா அப்படிங்கிறது. இந்த குமரபுத்தான்ற வடிவம் வந்து நாம் வந்து இது எங்கெல்லாம் மலை மேலே இருக்கோ அந்த கோயிலெலாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் அது புத்தர் கோயில் தான். அந்த புத்தர் கோயிலை தான் இவர்கள் மறுபடியும் எடுத்து இப்போ முருகன் கோயில் ஆக்கிட்டாங்க. அது என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு அதை உண்மையை சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன வலிக்குது? திருப்பதி கோயிலே புத்தர் கோயில் தான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே அதுக்கு ஆதாரங்களோடு நம்ம சொல்லியிருக்கோம். இது எப்படி புத்தர் கோயில்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. தண்டாயுதபாணி அப்படின்றது தான் அங்கே அர்த்தம். அங்கே நீங்கள் போய் பாருங்கள், பழனி தண்டாயுதபாணி திருக்கோயில் அப்படின்னு தான் அங்கே எழுதியே போட்டிருக்கோம். சரியா? அப்போ தண்டாயுதபாணின்னா என்ன அர்த்தம்? தண்டத்தை ஆயுதமாக வைத்து கொண்டு நிற்பவன் அப்படின்னு அர்த்தம். நிராயுதபாணின்னா என்ன அர்த்தம்? ஆயுதங்கள் இல்லாமல் நிற்பவன் அர்த்தம். தண்டாயுதபாணின்னா என்ன அர்த்தம்? தண்டத்தை ஆயுதமாக வைத்திருப்பவன் அர்த்தம். முருகர் தண்டமாக வச்சுருப்பார், முருகர் வேல் தான் வச்சுருப்பார். கேட்டால் அதுக்கு ஒரு கதை சொல்லிட்டாங்க. மாம்பழம் கிடைக்கலன்னு சொல்லி கோச்சிட்டு வரும்போது வேலெல்லாம் அங்கேயே விட்டு வந்துட்டார், கையில் ஒரு குச்சி தான் வச்சுருந்தார் அப்படின்னு ஒரு கதையை சொல்லிட்டாங்க. எல்லாமே கதை தான். அது வந்து மொத்தத்தில் வந்து வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த கோயில் வந்து ஒரு புத்தர் கோயில். அந்த புத்தர் கோயிலை தான் போகர் உருவாக்கின கோயில் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. போகர் என்பவர் அவர் வந்து பின்னாடி இங்கே வந்ததுக்கு பிறகு வேணால் ஒரு வேளை சித்த வைத்தியம்லாம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு வேளை சைவ மதத்துக்கு மாறிட்டாரா என்னன்னு பற்றின செய்திகள் நமக்கு இல்லை. அவர் வந்து முருகனை பற்றி தான் பாடினாரான்றதையும் நமக்கு தெரியாது. அவர் வைத்தியம் பற்றி தான் நிறைய பாடியிருக்கார். அப்படி இருக்கும்போது இவர்கள் வந்து போகர் வந்து முருகரை கும்பிட்டாரு, முருகருக்கு சிலை செஞ்சு வச்சார் அப்படின்னு சொல்கிறது எல்லாத்தையும் நம்புவதற்கு இல்லை. ரெண்டாவது, அது வந்து ஒரு ஆகம விதிப்படியான கோயிலே கிடையாது. அதையும் ஏற்கனவே சுகிசிவம் சொல்லியிருக்கார். ஏன்னா இதுக்கு ஒரு கேஸ் வேறு நடந்தது. 2 பொம்மை கடைக்காரங்களுக்கு வந்த சண்டையில் வேற்று மதத்தவர்கள்லாம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் சட்டம் போடணும்னு கோர்ட்டுக்கு போனாங்க. உடனே நீதிபதி என்ன சொல்லிட்டாரு? கொடிமரம் வரலாம், கொடிமரத்தை தாண்டி உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. தீர்ப்பு கொடுத்தாரு. முதல்ல பழனி கோயிலில் கொடிமரமே கிடையாது. அதுதான் பிரச்சனையே. அதையும் வெளியே சொன்னது சுகிசிவம் தான் சொன்னார். இதுதான் இவங்களுக்கு பூரா எரிச்சலாக இருக்குது. யாருக்கு? இந்த மாதிரி சங்கி குரூப்புக்கு பூரா அதுதான் கடுப்பாகுது. அந்த எரிச்சலின் காரணமாகத்தான் அவர் மீது பாஞ்சி பிடுங்குறாங்க. அவர் ஒரு நல்ல மனுஷன், நல்லா படித்தவர், பக்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் கொண்டு போய் சேர்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு. இவங்க இந்துத்துவா அப்படின்ற விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. இதுதான் 2 பேருக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம். அது அவர் வந்து இப்போ நம்ம பேசுகிறது வந்து என்ன பேசுகிறோம்? சாமி இல்லை அப்படின்னு பேசுகிறோம். அவர் என்ன பேசுகிறார்? சாமி இருக்குப்பா, நீ கும்பிடு, ஆனால் இப்படியெல்லாம் கும்பிடாத அப்படின்னு சொல்கிறார். நம்ம கும்பிடாதேன்னு சொல்கிறோம், அவர் இப்படிலாம் கும்பிடாத அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார். தைப்பூசத்தன்னைக்கே தான் போகணுமா? அங்கே போய் அந்த கூட்டத்தில் கடந்து மிதிப்படணும், இடிப்படணுமா? முருகர் என்றைக்கும் முருகர் தானையா? என்றைக்கு போய் கும்பிட்டாலும் அவர் அருள் கொடுக்க தானே போகிறாரு. அது ஏன் தைப்பூசத்தன்னைக்கே போகணுமா அப்படின்னு கேட்குறாரு. இது ஒரு தப்பா? இதில் எந்த தப்பும் இல்லை. அத்திவரதரை அப்படியே தான் போய் பார்த்தா ஆகணுமா? அதுக்கு வரையா அந்த கோயிலில் இருக்க பெருமாள் தானையா? அந்த அத்திவரதர் தான் உங்களுக்கு அருள் தருவாரா? உள்ளே இருக்கிற பெருமாளை கும்பிட்டா பத்தாதையா? அதை மற்ற நாளில் போய் கும்பிட வேண்டியது தானே? அத்திவரதரால் புத்தி வராதுப்பா அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டார். அதனால இன்னும் டென்ஷன் ஆகிட்டாங்க. அவர் அதை பற்றிலாம் கவலைப்படுறதா இல்லை. அவர் என்ன முடிவு பண்ணுறார்? நமக்கு ஆனதே ஆகிப்போச்சு, வயசாகி போச்சு, இனிமேல் இவனுங்க என்ன பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி அவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இதுக்கு உடனே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவருக்கு வந்து இந்து அறநிலையத்துறையில் ஒரு பதவி கொடுத்துருக்குறாங்க. அந்த குழுவில் வந்து ஒரு பதவி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுக்காக அவர் திமுகவுக்கு சொம்படிக்கிறதுக்காக இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு. எப்பா, உண்மையாக பேசுகிறவன் பூரா திமுகவுக்கு சொம்பு அப்படின்னு சொன்னால் தாராளமாக சொல்லிட்டு போங்கன்றேன். உண்மையை நேராக ஓப்பனாக பேசுகிறவங்க எல்லாருமே சொம்பு அப்படின்னு சொன்னால் தாராளமாக சொல்லு, சொம்பாகவே இருந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் ஒரு தப்பும் வராது. உங்களை மாதிரி முட்டாளாகவும் பைத்தியக்காரனாகவும் இருக்கிறத விட திமுக சொம்பாகவே இருந்துட்டு போகலான்றேன். உண்மையாக என்னென்னாங்க, நீங்கள் படித்தது கட்டுறதுனால ஆய பயன் என்ன? படித்ததுனால என்ன வரணும்? அறிவு வரணும். உனக்கு அறிவே வரல அப்படின்னு சொன்னால் நீ என்ன படித்து என்ன ஆக போகுது? சாமி தான் கொடுக்கணும்னா எதுக்கு ஆஃபீஸ் போய் வேலை செய்கிற? கோயிலே போய் உட்காந்துக்கோ. எதுக்கு ஆஃபீஸ் போய் வேலை செய்கிற? எதுக்கு கடை திறந்து வச்சு வியாபாரம் பண்ணுற? கோயிலில் போய் உட்காந்துக்கோ, சாமியெல்லாம் தரும், வாங்கிக்கோ. அங்கே கோயிலே இருந்துக்கோ, உண்டை கட்டி தருவாங்க, வாங்கி தின்ட்டு அங்கேயே இருந்துட வேண்டியது தானே. அவ்வளோ பக்தி வேணும், அவ்வளோ முத்தி போச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே போய் இருந்துக்க வேண்டியது தானே. எதுக்கு கார் வேணுன்ற, அப்பார்ட்மெண்ட்ஸ் வேணுன்ற, மற்ற எல்லாம் எதுக்கு வேணும்னு கேட்குற? அதையெல்லாம் கொடுக்க சொல்லி தான் அங்கே போய் கேட்டுக்கிட்டு இருக்கிற நீ. அதெல்லாம் வேணும்னா வேலை செஞ்சால் போதும்.
நீ வேலை செஞ்சாலே பணம் வரும், பணம் வந்தால் உனக்கு வேண்டிய சௌகரியங்கள் சொகுசுகள் எல்லாத்தையுமே நீ காசு கொடுத்து வாங்கிக்கலாம். இதை விட்டுட்டு கோயிலில் போய் இப்போ அங்கே போய் அதை கொடு இதை கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்றதை தான் அவர் திட்டுறாரு. அவர் திட்டுறது என்ன திட்டுறாரு, பக்தின்றது கடவுள் என்பதற்காக பக்தி இருக்கணுமே தவிர எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்குறதுக்காக நீ கோயிலுக்கு போகிறதுக்கு பதிலாக நீ போகாமே இருக்கலாம் அப்படின்றார். இதை சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் கோபம் வருது. இதை வந்து இந்த மோகன்ஜின்ற லூசுப்பை என்ன பண்ணி வச்சுருக்கிறான், அவரை சூரசம்ஹாரம் பண்ணணும் அப்படின்றான். சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வார்த்தையை மாற்றி சொல்லிட்டா மட்டும் போதுமா? முருகன் சூரனை கொன்றது போல் நாம் எல்லோரும் சேர்ந்து அந்த ஆளை கொல்லணும் அப்படின்றான். அப்போ ஓப்பன் மேடையில் ஒருத்தன் வந்து கொல்லணும்னு த்ரெட்டை கொடுக்குறான். எல்லோரும் உட்காந்து கீழே உட்காந்து கை தட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள்லாம் பக்திமானா? அப்போ நீங்கள்லாம் சாதி வெறி பிடிச்சவங்க. உங்களுக்கு பக்தியும் கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது. உங்கள்கிட்ட இருப்பது பூரா வெறும் சாதி வெறி தான். அந்த சாதி வெறியை காப்பாற்றிக் கொள்வதற்கு பக்தி என்ற போர்வையும் இந்து மதம் என்ற போர்வையும் போத்திக்கிறீங்க அப்படின்றது தான் உண்மை. என்னை கேட்டால் தமிழ்நாட்டில் சுயசிவத்தை தாண்டிய ஒரு ஆன்மீகவாதி இல்லவே இல்லை. ஆனால் அவர் உங்களுக்கு ஆன்மீகவாதி கிடையாது, அவர் திமுக சொம்பு. ஏன்னா அவர் உண்மையை சொல்கிறாரு, உங்களுக்கு வலிக்குது. சரியா? அதுதான் பிரச்சனையே. இப்போ இந்த மோகன்ஜி மாதிரி ஆட்கள்லாம் தெருவில் நடமாட விடுவதே ஆபத்தான ஒரு விஷயம். இவர்கள் தொடர்ந்து இப்படி தான் சாதி வெறியை பரப்புவதும் மதவெறியை தூண்டுவதும் வன்முறைக்கு தூண்டுவதுமாக தொடர்ந்து எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கிறாங்க. இது மிக மிக கண்டிக்கத்தக்கது. இதை பற்றிய கருத்துக்களை நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.